பேசும்போது எல்லாம் சொன்னாங்க, நம்ம பாலா வக்கீல் அட்வொகேட்டு, பாபு கணேஷ் அட்வொகேட்டு, நம்ம மிஸ்டர் பால கனகராஜ் அட்வொகேட், அப்புறம் இவங்கெல்லாம் வெறும் அட்வொகேட்டு தான். நான் தான் ஜட்ஜு. அமல்ராஜ் பேசுகிறேன். அமல்ராஜ் ஏன்னா ஜட்ஜுன்னா நான் வந்து கானா கோயில் பட்ட ஜட்ஜாக இருக்கேன். அதுக்காக சொல்றேன். பாலா வந்து ஒரு சுயம்பு லிங்கன்னு சொல்லலாம். யாருடைய தயவுல அவர் வந்து இவ்வளவு பெரிய பாடகராக வரல. சுயம்பா அவருக்கே அவருடைய திறமையை வச்சுக்கிட்டு அவரே முன்னுக்கு வந்தாரு. அவரை என்ன கேட்டா கானா பாடகர்னு சொல்லக்கூடாது. அவர் கானா பாடகர் இல்லை. இப்போ ஒரு அம்மா பாட்டு கேட்டேன், என்ன அற்புதமான பாடல். பழைய ஐயா டிஎம்எஸ் ஐயா ஞாபகம் வருது. அந்த குரல் அவ்வளவு பிரைட். அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை. அந்த பிரைட்னஸ் அந்த குரல்ல கேட்டோம். ஒரே ஒரு விஷயம், அம்மாவை யார் மதிக்கிறாங்களோ அந்த திறமைக்கு யாரும் திரை போடவே. எவ்வளவு கட்டங்களா இருந்தாலும் சரி, அந்த அம்மாவை தெய்வமா மதிக்கிறவங்க எல்லாருமே வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க. அது ஒருதான் பெரிய தர்மம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதா இங்க இருக்காங்க. அதே போல அவர் குரு பக்தி. அம்மா பாட்டி கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்திருக்காங்க. அதே போல தக்கேஷ் சார் இருந்தாரு. கிருஷ்ணமூர்த்தி அண்ணா வந்து எங்க ஐயா கொட்டுப்பட்டாலும் மோதிர கையில கொட்டு போடணும்னு சொல்லுவாங்க. அவர் போட்டிருக்கிறது பெரிய வைர மோதிரம். கிருஷ்ணமூர்த்தி அண்ணா என்ன கூட அவர் தான் கொட்டினார். என்ன கூட மோதிர கையால் கொட்டுவாரு. காலையில 7 மணிக்கு வந்து என்ன திட்டுவாரு. வீட்டில் ஏன்டா இன்னும் தூங்கிட்டு இருக்க, உனக்காக இந்த சினிமா காத்துக்கிட்டு இருக்கேன்னு திட்டுவார். அப்படி அவரும் எந்த திறமை இருக்குதோ இல்லையோ அவர் சொல்லி 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 நான் சினிமாவுக்கு வந்தேன். அதுதான் அந்த எங்களுடைய அம்மா பாட்டி கிருஷ்ணமூர்த்தி அண்ணாவுடைய அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு தன்மையே அதான். மனசுல உண்மையா வாழ்த்துவார். அதே போல அவர்கிட்ட வாழ்த்துவானவங்க எல்லாமே வந்து சினிமாவில் இருக்கிற நல்ல பெரிய ஆளாக வந்திருக்காங்க. தினா சொன்ன மாதிரி நிச்சயமா தினா பாட்டு கொடுப்பாரு பாலாவுக்கு. பாலா அந்த பாட்டுல இருந்து இன்னும் உலகம் ஃபுல்லா எப்படி நம்ம லக்ஷ்மண சூர்த்தி பார்த்து நீங்களும் ஃபாரின்லாம் போக போறீங்க. ஏன்னா அவங்க தான் என்னையும் அமெரிக்காவுக்கெல்லாம் இஷ்டம் போனாங்க. அது போல உண்மையான, அதாவது ஒரு நல்ல திறமையான, இப்போ நான் கூட லைட் மியூசிக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பாபு கணேஷ் சொன்ன மாதிரி பயமா இருக்கணும். அந்த மைக்கு கீபோர்டு ரிதம் இல்லைன்னா டிராஃபிக்ல மாத்திப்பாங்க எல்லாரும். அந்த நேரத்தில் வெடன்னு சுகர் அப்போ அதிகமாக ஏறிடும். 2 தடவை யூரின் போட்டு 10 தடவை எக்ஸ்ட்ரா ஆகிடும் பயத்தில். இது உண்மையான விஷயம். அப்படி லட்சுமண சூர்த்தி அவர்கள் உலகம் ஃபுல்லாக கச்சேரி பண்ணுறாங்கன்னா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஒரு பாட்டு, அதாவது வந்து சினிமான்றது வந்து டிராமா, கச்சேரின்றது வந்து ஸ்பெஷல் டிராமா. பிஆர் மகாலிங்கெல்லாம் பாடுவாங்க இல்லையா, நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சு காலையில் 5 மணிக்கு பிடிப்பாங்க. அது அவ்வளோ சிரமமான விஷயம் லைட் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. அதில் இந்த லட்சுமணன் அன்பு சகோதரர் லட்சுமணன் வந்திருக்காரு. அப்போ பாபு கணேஷ் பற்றி தெரியும். கலன்னு பேசுவார், உண்மையாக பேசுவார், மனசார பேசுவார். எல்லாம் என்ன கேட்டார், அண்ணா முன்ன நிறைய முடி இருந்ததுண்ணே, எங்கனே காணாரு. நிறைய படம் இருக்கும்போது நிறைய முடி இருந்துருமா, இப்போ படம் கொஞ்சமாக இருக்கும்போது முடி குறைஞ்சி போச்சுண்ணே. அது போல அன்பு சகோதரர் பாபு கணேஷ். என் தினா வந்து என்ன குருன்னு சொன்னாருங்க. என் ரெக்கார்டிங்கில் அவர் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணதுனால தான் சொன்னார். ஆனால் உண்மையிலேயே ஒரு விஷயம் சொல்றேன், நான் சினிமாவுக்கு வந்த புதுசுல நான் தினா கிட்ட வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுக்கிட்டேன். நான் தினாவை வீட்டுக்கு கூப்பிட்டு, தினா இந்த சந்தேகம், இந்த வெஸ்டர்ன் மியூசிக்ல இந்த சந்தேகம், ஆனால் அழகாக சொல்லி கொடுப்பார். அதாவது தாங்கிட்ட இருக்கிற வித்தையை இன்னொருத்தருக்கு கற்றுக் கொடுக்கும்போது தான் அவன் வந்து குருவாக மதிக்கப்படுறான். அதே போல அன்பு தம்பி தினா அவர்கள், நம்ம எல்லாரும் அம்மா வந்திருக்காங்க, பாலாவுடைய அம்மா, அவங்க மனைவியா. உண்மையான விஷயம், அம்மா ஒரு ஜென்மம் கொடுத்தவங்க. அந்த ஜென்மம் கொடுத்தவங்களுக்கு அந்த மரியாதை கொடுத்துருக்கீங்க. பட் தாய்க்கு பின் தாய் நம்மளை ஊக்குவிச்சு இன்னும் முன்னுக்கு போன்னு சொல்ற ஒரே ஒருத்தர் யாருன்னா அது மனைவி மட்டும்.
அந்த மனைவிக்கு we should thank. எப்படி நம்ம நன்றி சொல்லியா, அதே போல அவள் குழந்தை இந்த வயசுலயே தான் குழந்தை மைக் பிடிச்சி பாட்டு பாடுற மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து அதை பார்த்து அழகு பார்த்து ஒரு தந்தை, ஒரு நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல குழந்தை, அருமையான பல்கலைக்கழகம். இந்த கைத்தட்டில் அவன் மிஸ்டு போயிடும். அது சொல்றேன். இதில் முக்கியமான இந்த நிகழ்ச்சிக்கு ஹீரோ யாருன்னா கண்மணி ராஜாவும் நம்ம ஜெய் அவர்கள். எதுக்காகனா நாங்கெல்லாம் கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த சித்ரா கத்துவார், ஏன்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு ஹீரோ பின்னாடி இருக்கிற தேவை அவர் முன்னவர் சொல்லி அவர் கத்துவார். அது போல நம்ம கண்மணி ராஜா அவர்களும் அற்புதமான, நான் அவங்க பேரை நிறைய கேசட்ல பார்ப்பேன், பக்தி கேசட். நிச்சயமா நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு நாள் காத்துட்டு இருக்கு. சினிமாவும் உங்களுக்காக ப்ரொடியூசர்லாம் பிறந்திருக்காங்க, அதனால கவலையே வேண்டாம். செய்யும் தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், கடமையை செய்யலாம், பலன் அவன் தருவான் ஒரு நாள். அதனால தைரியமா இருக்க, உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கு. இப்படி ஒரு அருமையான வாழ்த்தும் நெஞ்சங்கள் முன்னிலைகளில் கடையராஜன் கிட்ட அற்புதமான மனிதன். அவர் பிஆர்ஓ மட்டும் இல்லை, பணத்துக்கு வேலை செய்யறவர் இல்லை, பணத்துக்கு உண்மையா வேலை செய்ய மாட்டார். பாவம், அவர் காலை நடக்க முடியாத பொசிஷன் ஆக்சிடென்ட் ஆகும்போது நொண்டி 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 போயிட்டு எல்லாருக்கும் போய் சொல்றதை நான் கண்ணால பார்த்துருக்கேன். வெரி குட் ஜென்டில்மேன், வெரி குட், அற்புதமான மனிதன். அதே போல எங்க பத்திரிகை நண்பர்கள், நம்ம சித்ரா கேமராமேன், எல்லாமே மீடியா நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. மற்ற பாலாவோட படித்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அந்த நண்பர் மேலே எவ்வளோ சந்தோஷம் வந்தால் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. உண்மையிலேயே நீ பாராட்டணும்ப்பா. ஒவ்வொருத்தருடைய முயற்சி சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது, காதலெல்லாம் புகை வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏரியாவில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்குமே வந்தது இந்த நேரத்திலே என் அருமை தம்பி பாலா அவர்களுடைய இந்த கேசட் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நான் உங்களுக்காக நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பாலாவுக்கு ஒரு அருமையான எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. கவலையே வேண்டாம், நீ ஒரு கானா பாட்டு பாடுறவரே இல்லை, நீ தானா பாடு, நல்லா பாடு, அற்புதமா பாடு. ஆனால் ஒரு விஷயமா, இந்த பாலா இந்த கேசட் ரிலீஸ் பண்ண போறேன்னு சொன்ன நாள்ல இருந்து டெய்லி வந்து அண்ணன் இந்த கேசட் இப்படி பண்ண போறேன், இந்த படத்தை இங்கே போட போறேன், இதை பாட்டெல்லாம் பின்னாடி போட போறேன். அடே எங்கப்பா, தொழில் மேலே எவ்வளோ பக்தி. ஒரு அட்வொகேட் வேலைக்கு போனால் சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லை, இருந்தால் கூட அந்த கலை மேலே என்ன ஆர்வம். அந்த யாருமே ஒன்னேன்னு சொல்றேன், தான் செய்யும் ப்ரொஃபஷனில் லவ் பண்ணாலே அது பெரிய ஆகிடும்ப்பா. அதை லவ் பண்ணணும், கஷ்டப்படணும், இஷ்டப்பட்டு கஷ்டப்படணும். இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எல்லாரும் பெரிய ஆளாகலாம். உனக்கு வாழ்த்துக்கள், எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.